இப்ப வந்து வருமான வரி கட்டுறப்போ பணத்துக்கு பதிலா ஒரு மூட்டை அரிசியை கொண்டு போய் கொடுத்தா எப்படி இருக்கும்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. இன்னைக்கு வேணா இது ஒரு வேடிக்கையான கற்பனையா இருக்கலாம். ஆனா இது ஒரு காலத்துல நிஜமாவே நடந்திருக்கு. ஆமா, எனக்கும் இந்த தகவலை படிச்சப்போ உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு அரசன் கிட்ட போய் வரியா பணத்தை கொடுக்காம அரிசியை கொடுத்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மைசூர் ஒடையார் மன்னர்கள் காலத்துல இது நடந்திருக்கு. ஆமா, மிக சரியான தகவல். இன்னைக்கு நாம இந்த ஆதாரங்களை வச்சு அலச போற விஷயம் சாதாரணமான ஒரு சாப்பாட்டை பத்தி கிடையாது. பல 100 வருஷங்களா மிக உயர்தரமானதா கருதப்படுற அந்த பேர்லயே ஒரு கம்பீரம் இருக்கிற ராஜமுடி அரிசி பத்தி தான் நம்ம விரிவாக பேச போறோம். கண்டிப்பா. இது வெறும் அரிசி கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு, அறிவியல், மருத்துவ குணங்கள்னு எல்லாமே ஒளிஞ்சிருக்கு. சரி, இத நாம விரிவா பிரித்து பார்ப்போம். இந்த ராஜமுடி அரிசியோட உண்மையான மதிப்பை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதை யார் சாப்பிட்டாங்க, அதாவது எந்த சூழ்நிலையில சாப்பிட்டாங்க அப்படிங்கிற வரலாற்றுக்குள்ள நம்ம போகணும். ஓகே, அந்த பின்னணி ரொம்ப முக்கியம். ஆமா, மைசூர் ராஜ்யத்துல காவிரி நதி படுகையில விளைஞ்ச இந்த குறிப்பிட்ட சிவப்பு பழுப்பு நிற அரிசியை ஆரம்பத்துல மன்னர்களும் அரச குடும்பத்தினரும் மட்டுமே சாப்பிடுற ஒரு பிரத்யேக உணவா வச்சிருந்திருக்காங்க. ஒரு நிமிஷம், அரசர்கள் மட்டுமே சாப்பிட்டாங்கன்னா அப்போ சாதாரண மக்களுக்கு இது கிடைக்கவே இல்லையா? அப்புறம் எப்படி விவசாயிங்க இத வரியா கட்டி இருக்க முடியும்? அங்கதான் விஷயமே இருக்கு. சாதாரண மக்களுக்கு இந்த அரிசி அவ்வளவு எளிதாலும் கிடைக்கல. ஆனா விவசாயிகளால பணமா வரிய செலுத்த முடியாத பஞ்ச காலங்கள்ல மைசூர் மன்னர்கள் இந்த ராஜமுடி அரிசியை வரியா ஏத்துக்கிட்டாங்க. ஓ அப்படியா? வரியாவே ஏத்துக்கிட்டாங்களா? ஆமா, யோசிச்சு பாருங்க. அரச கருவூலத்துல தங்கத்துக்கும் வைரத்துக்கும் ஈடா ஒரு அரிசி அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த உணவுக்கு அவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. நிஜமாவே பெரிய விஷயம் தான் அது. அப்போ பணத்துக்கு பதிலா கொடுக்கற அளவுக்கு இது ஒரு பிரீமியம் பொருளா இருந்திருக்கு. கண்டிப்பா. ஆனா இன்னொரு முரண்பாடான விஷயமும் இந்த குறிப்புகள்ல இருக்கு. அதாவது இது அரச குடும்பத்துக்கான உணவுன்னு சொல்றாங்க. அதே சமயம் போர் வீரர்களும் இதை சாப்பிட்டிருக்காங்க. மன்னர்கள் தங்களுக்கு மட்டும்னு வச்சுக்காம ஏன் இதை ராணுவத்துக்கும் கொடுத்தாங்க? அது மன்னர்களோட மிகச்சிறந்த ராஜதந்திரம்னு தான் சொல்லணும். பாத்தீங்கன்னா அந்த காலத்துல போருங்கிறது சில மணி நேரங்கள்ல முடியற விஷயம் கிடையாது. ஆமா, பல நாட்கள் நடக்கும். கரெக்ட், பல நாட்கள், சில சமயம் மாச கணக்குல கூட நடக்கும். பல கிலோ எடையுள்ள இரும்பு கவசங்களை போட்டுக்கிட்டு கனமான வாளை வீசி சண்டை போடணும். அவங்களுக்கு தேவை வெறும் வயிறு நிரம்புற சாதாரண சாப்பாடு கிடையாது. வேற என்ன தேவைப்பட்டுச்சு? உடம்புல பல மணி நேரத்துக்கு ஆற்றலை தக்க வச்சுக்கிற ஒரு எரிபொருள் தேவைப்பட்டுச்சு. அந்த அதீத சகிப்பு தன்மையை, அதாவது ஸ்டாமினாவை இந்த ராஜமுடி அரிசி போர் வீரர்களுக்கு கொடுத்துச்சு. ஓஹோ. அதனாலதான் தன்னோட ராணுவம் பலமா இருக்கணும்னு நினைச்ச மன்னர்கள் இந்த அரிசியை வீரர்களுக்கும் கொடுத்தாங்க. இத கேக்குறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடியோ இல்ல மேரத்தான் ஓடுறதுக்கு முன்னாடியோ எடுத்துக்கிற அந்த ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ஸ் இல்ல எனர்ஜி பார்ஸ் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, அதே மாதிரி தான் இதுவும் வேலை செஞ்சிருக்கு. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எந்த ஒரு மைக்ரோஸ்கோப்பும் இல்லாத, ஊட்டச்சத்து நிபுணர்களும் இல்லாத அந்த காலத்துல இந்த குறிப்பிட்ட அரிசி தான் இவ்ளோ எனர்ஜியை கொடுக்கும்னு அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அவங்க கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அப்படின்னு எந்த நவீன அறிவியலையும் பயன்படுத்தல. ஆனா எந்த உணவை சாப்பிட்டா உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத ரொம்ப துல்லியமா கவனிச்சிருக்காங்க. அனுபவபூர்வமா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கிற அறிவியல் படி பார்த்தா இந்த ராஜமுடி அரிசியில இருக்கிற சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள், அதாவது காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் மற்றும் அதீத நார்ச்சத்து தான் இந்த நீண்ட நேர ஆற்றலுக்கு காரணம். இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கம் நேயர்களுக்காக தேவைப்படுது. இந்த காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் உடம்புக்குள்ள போனதும் எப்படி வேலை செய்யுது? சாதாரண வெள்ளை அரிசிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நாம இன்னைக்கு சாப்பிடுற வெள்ளை அரிசியில இருக்கிறது சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ். அதோட மூலக்கூறு அமைப்பு ரொம்ப எளிமையானது. ஓகே. அதனால உடம்புக்குள்ள போனதும் நம்ம செரிமான அமிலங்கள் அதை உடனே உடைச்சு சர்க்கரையா மாத்தி ரத்தத்துல சீக்கிரமா கலந்துரும். அதனாலதான் சீக்கிரமே பசி எடுத்துடுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. சீக்கிரமே எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா அடுத்த 1 மணி நேரத்துல டயர்டாகி திரும்பவும் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த ராஜமுடி அரிசி தீட்டப்படாத, அதாவது அன்பாலிஷ்டு கைக்குத்தல் அரிசி. இதோட தவிட்டு பகுதியும் முளைக்கட்டியும் அப்படியே முழுசா இருக்கும். இதனால இதோட கார்போஹைட்ரேட் அமைப்பு ரொம்ப சிக்கலானது. நம்ம செரிமான மண்டலம் இதை அவ்வளவு சீக்கிரத்துல உடைக்க முடியாது. அப்போ ரொம்ப நேரம் ஆகுமா செரிமானமாக? ஆமா, சிறுகுடல்ல இது ரொம்ப மெதுவா செரிமானமாகி கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப சீரா குளுக்கோஸை ரத்தத்துல வெளியிடும். இதனாலதான் போர் வீரர்களுக்கு பல மணி நேரமா அந்த ஆற்றல் குறையாமலே இருந்திருக்கு. வாவ்,
அந்த அறிவியல் ரொம்ப தெளிவா புரியுது. அந்த தவளை அப்படியே இருக்கிறது தான் இதோட ரகசியமா? ஆமா, அதுதான் முக்கிய காரணம். ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தா கருப்பு கவுனி, மாப்பிளச்சம்பா, ராஜமுடின்னு நிறைய கலரான அரிசி வகைகள் இருக்கு. பார்க்கிறதுக்கே ரொம்ப கவர்ச்சியா அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த சிவப்பு பழுப்பு நிறம்லாம் வெறும் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கணும்னு ஒரு தோற்றம் தானா, இல்ல அதுக்கு பின்னாடி ஏதாவது ஆழமான அறிவியல் இருக்கா? நிறம்ங்கிறது இயற்கையில வெறும் அழகியல் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய அறிவியல் குறியீடு. ராஜமுடி அரிசியோட இந்த தனித்துவமான சிவப்பு பழுப்பு நிறத்துக்கு காரணம் என்னன்னா, அதுல இருக்கிற ஆந்தோசயனின் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் தான். ஓ, ஆந்தோசயனின். ஆமா, இந்த வார்த்தையை நாம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது உடம்புக்குள்ள எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சா நீங்க நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றோன்னு படிச்சிருக்கேன். ஆனா இது செல்கள் அளவுல எப்படி வேலை செய்யுது, கொஞ்சம் விளக்குங்களேன். கண்டிப்பா. ஒரு இரும்பு கம்பி வந்து காத்துலயும் மழையிலயும் ரொம்ப நாள் இருந்தா எப்படி துருப்பிடிக்குமோ, அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற செல்களும். அட, செல்களும் துருப்பிடிக்குமா? ஆமா, மன அழுத்தம், மாசடைந்த காற்று, ஜங்க் ஃபுட், இதனால நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற நச்சுக்கள் உருவாகும். இந்த நச்சுக்கள் நம்ம செல்களை தாக்கி அதை சீக்கிரமே வயசாக்க வைக்கும், அதாவது துருப்பிடிக்க வைக்கும். சரி, இந்த ஆந்தியோசைனின் என்ன பண்ணுனா, அந்த இரும்பு துருப்பிடிக்காம இருக்க நாம் அடிக்கிற பெயிண்ட் மாதிரி செயல்படும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அழிச்சு செல்கள் சிதைவடைகிறத தடுத்து உடம்ப ரொம்ப இளமையா வச்சுக்க உதவுது. ஓ, இது ஒரு இயற்கையான ஆன்டி ஏஜிங் உணவுனே சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். சரி, நிறத்துக்கான அறிவியல் எனக்கு நல்லா புரிஞ்சது. இப்போ இந்த தவிடு நீக்கப்படாததுனால வேற என்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இதுல தப்பிச்சிருக்கு? நிறையவே தப்பிச்சிருக்கு. குறிப்பா துத்தநாகம், அதாவது ஜிங்க் இதுல ரொம்ப அதிகம். ஓ, ஜிங்க் கூட இருக்கா? ஆமா, கோவிட் காலத்துக்கு பிறகு நாம எல்லாரும் நோய் எதிர்ப்பு சக்திக்காக ஜிங்க் மாத்திரைகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா ராஜமுடி அரிசியில இயற்கையாவே இருக்கிற ஜிங்க் நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப வலிமையாக்குது. அது மட்டும் இல்லாம இது திசுக்களை புதுப்பிக்கவும் ரொம்ப உதவுது. திசுக்களை புதுப்பிக்கிறதுனா உடம்புல அடிபட்ட காயங்கள் சீக்கிரம் ஆறும் அந்த மாதிரியா? சரியா சொன்னீங்க. நம்ம உடம்புல புது செல்கள் உருவாகிறதுக்கு, குறிப்பா டிஎன்ஏ உற்பத்தியில ஜிங்க் வந்து ரொம்ப முக்கியம். அதனாலதான் போர் வீரர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டு அது சீக்கிரமா குணமாறதுக்கு இந்த உணவு பெரிய அளவுல உதவி இருக்கு. அப்போ இரும்பு சத்து, மெக்னீசியம் வந்து நம்ம எலும்புகளுக்கும் தசை நார்களுக்கும் ஒரு நெகிழ்வு தன்மையை கொடுக்கும். நரம்பு மண்டலம் பத்தி படிக்கும்போது நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிச்சேன். இந்த ராஜமுடி அரிசியில வைட்டமின் டி ரொம்ப அதிகம்னு குறிப்புகள்ல இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? அது 100% உண்மை. நாம சாதாரண வெள்ளை அரிசியை பாலிஷ் பண்ணும்போது முதல்ல இழக்கிறதே இந்த வைட்டமின் பி சத்துக்களை தான். ஓ, அப்போ சத்துக்கள் எல்லாம் அந்த தவிட்டிலேயே போயிடுது. ஆமா, ஆனா ராஜமுடியில வைட்டமின் B1, B6 மற்றும் நியாசன் சத்துக்கள் அப்படியே இருக்கு. இது நம்ம மூளையில இருந்து உடம்புக்கு போற நரம்பு சிக்னல்களை சீராக்க ரொம்ப உதவுது. நரம்பு தளர்ச்சி வராம தடுக்கிறதுல இந்த வைட்டமின்களோட பங்கு ரொம்ப பெரியது. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அன்னைக்கு இருந்த போர் வீரர்கள் கனமான வாளை தூக்கிக்கிட்டு சண்டை போட்டாங்க. அவங்களுக்கு இந்த இரும்பு சத்தும் மெக்னீசியமும் தேவைப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நாம யாரும் அப்படி போருக்கு போறதில்ல. அது உண்மைதான். நம்மளோட பெரிய போர்க்களமே லேப்டாப் கீபோர்டுகள் தான். அதிகபட்சம் மவுஸை தூக்குறோம். இப்படி உட்கார்ந்த இடத்திலே வேலை செய்யற நவீன வாழ்வியல் நோய்களோட போராடிக்கிட்டு இருக்கிறவங்கள மாதிரி என்ன மாதிரி ஆட்களுக்கு இந்த ராஜமுடி அரிசி எந்த வகையில பயனுள்ளதா இருக்கும்? போர் மாறலாம், ஆனா உடம்புக்கான அடிப்படை தேவை மாறலையே. சொல்ல போனா அன்னைக்கு இருந்தவங்களை விட இன்னைக்கு இருக்கிற நமக்கு தான் இந்த ராஜமுடி அரிசி அதிகமா தேவைப்படுது. அது எப்படி? ஏன்னா இன்னைக்கு நம்மளோட மிகப்பெரிய எதிரியே இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்னு சொல்லப்படுற நவீன நோய்கள் தான். இதை நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு தொடர்புபடுத்தி பார்த்தா முதல்ல இதய ஆரோக்கியத்தை எடுத்துப்போம். ஆமா, இன்னைக்கு 30-35 வயசுலயே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றத செய்திகள்ல பாக்குறோம். இது இதயத்துக்கு எப்படி உதவுது? ராஜமுடி அரிசியில இருக்கிற அதிகப்படியான நார்ச்சத்து நம்ம ரத்த நாளங்கள்ல வடிகிற கெட்ட கொழுப்பை, அதாவது பிளாக்க அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சி உடம்ப விட்டு வெளியேற்றுது. வாவ், ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சிடுமா? ஆமா, ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படாம பாத்துக்கிறதுனால
மாரடைப்பு பக்கவாதம் வர்ற அபாயம் ரொம்பவே குறையுது. இது நேயர்களுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாவுல சர்க்கரை நோய் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நிலைமை மோசமா போயிடுச்சு. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பொதுவாவே அரிசி சாப்பாடுனாலே ஒரு பயம்தான். அவங்க இதை சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். அதற்கான அறிவியல் காரணம் என்னன்னா இதோட கிளைசமிக் குறியீடு ரொம்ப குறைவு. கிளைசெமிக் குறியீடுனா அதாவது ஒரு உணவு சாப்பிட்டதும் அது எவ்வளவு வேகமா ரத்தத்துல சர்க்கரை அளவு உயர்த்துதுன்னு அளக்குற ஒரு அளவுகோல் தான் இது. வெள்ளை அரிசிக்கு இந்த அளவு ரொம்ப அதிகம். நான் இத இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு சொல்லுங்க. வெள்ளை அரிசிங்கிறது சாப்பிட்ட உடனே ரத்தத்துல சர்க்கரையை திடீர்னு வெடிக்க செய்யற ஒரு சர்க்கரை வெடிகுண்டு மாதிரி. ஆனா ராஜமுடி அரிசிங்கிறது சர்க்கரையை ரொம்ப மெதுவாகவும் சீராகவும் பல மணி நேரத்துக்கு வெளியிடுற ஒரு ஸ்லோ ரிலீஸ் கேப்சூல் மாதிரி. என்னோட இந்த ஒப்பீடு சரியா இருக்கா? மிகச்சரியான ஒப்பீடு. ஸ்லோ ரிலீஸ் தன்மையால தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் ஸ்பைக் ஆகாம இது பாதுகாக்குது. சர்க்கரை நோய் பெருந்தொற்று மாதிரி பரவிட்டு வர்ற இந்த காலத்துல நாம சாப்பிடுற ஒவ்வொரு வேளை உணவும் ஒரு தடுப்பு மருந்து மாதிரி செயல்படும். அந்த வகையில இது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். குடல் ஆரோக்கியத்தை பத்தியும் நாம பேசியே ஆகணும். நீங்க ஆரம்பத்துல இருந்தே நார்ச்சத்து அதிகம்னு சொல்லிட்டு வரீங்க. அப்போ செரிமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வா இருக்குமா? நிச்சயமா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற சைலண்டான பிரச்சனை மலச்சிக்கல் தான். இந்த அரிசியில இருக்கிற அதிகப்படியான ஃபைபர் குடலோட இயக்கத்தை ரொம்ப சீராக்குது. சரி. குடல்ல தங்குற கழிவுகளை தேங்க விடாம உடனுக்குடன் வெளியேற்றுறதுனால குடல் சார்ந்த புற்றுநோய்கள் வராம தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. அது ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்ல, இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. இதுல இருக்கிற இரும்புச்சத்து உடம்புல புது இரத்த அணுக்கள் உருவாக பெரிய அளவுல உதவுது. சரி, இவ்ளோ நன்மைகள் இருக்கு, சத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இத கேக்குற நேயர்களுக்கு வர்ற அடுத்த கேள்வி, இதை எப்படி சமைக்கிறது, எப்படி சாப்பிடுறது அப்படிங்கறத தான் இருக்கும். ஆமா, அது ரொம்ப இயல்பான கேள்விதான். இது பாக்குறதுக்கு கொஞ்சம் முரடா தடிமனா இருக்குமே, இத சமைக்கிறது கஷ்டமா? நம் முன்னோர்கள் இதை எப்படி பயன்படுத்தினாங்க? இது ஏதோ விண்வெளியில இருந்து வந்த விசித்திரமான பொருள் கிடையாது. நம்ம ஊர்ல விளைஞ்ச பாரம்பரிய அரிசி தான். ஆனா இதுல தவிடு முழுசா இருக்கிறனால வெள்ளை அரிசியை விட வேகிறதுக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுக்கும். அப்போ ஊற வைக்கணுமா? ஆமா, சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் ஊற வைக்கிறது ரொம்ப நல்லது. நம் முன்னோர்கள் இதை ரொம்ப எளிமையா அன்றாட சாப்பாட்டுக்கே பயன்படுத்தினாங்க. நல்லா வேக வச்சு குழம்பு, சாம்பார், ரசத்தோட சேர்த்து சாதாரண சாதமா சாப்பிட்டாங்க. வெறும் சாதமா மட்டும்தானா? கொஞ்சம் வித்தியாசமா சுவையா எதுவும் செஞ்சு சாப்பிடலையா? ஏன்னா ஆரோக்கியமான உணவுனாலே அது கசக்கும் இல்லைன்னா டேஸ்ட் இருக்காதுன்னு ஒரு பொதுவான எண்ணம் நம்ம கிட்ட இருக்கு. அப்படி நினைச்சா அது தப்பு. ராஜமுடி அரிசிக்கு இயற்கையாவே ஒரு லேசான இனிப்பு தன்மையும் ஒரு விதமான நறுமணமும் இருக்கு. அதனாலேயே பண்டிகை காலங்கள்ல பலகாரங்கள் செய்ய இது அதிகமா பயன்படுத்தினாங்க. என்ன மாதிரி பலகாரங்கள்? இதுல செய்யப்படுற பால் பாயாசம் ரொம்பவே பிரபலம். அது மட்டும் இல்லாம இத மாவா அரைச்சு இட்லி, தோசை, புட்டு, இடியாப்பம்னு எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா நாம பண்டிகை நாட்கள்ல சாப்பிடுற பால் பாயாசம், சுட சுட புட்டு இதையெல்லாம் சாப்பிடும் போதே நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின் பி, ஜிங்க், மெக்னீசியம் எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்றீங்க. இது நிஜமாவே நம்பவே முடியாத ஒரு ஆஹா தருணம். ஆமா, அதுதான் உண்மை. ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா குற்ற உணர்ச்சி வர்ற இந்த காலத்துல இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆரோக்கியம்னா அது நாக்குக்கு ருசிக்காதுங்கிற பிம்பத்தை இந்த ராஜமுடி அரிசி முற்றிலுமா உடைக்குது. சுவையும் ஆரோக்கியமும் ஒன்னா சேர்ந்த ஒரு காம்பினேஷன். இதை தவிர மருத்துவ ரீதியாகவும் இதை முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. மருத்துவ ரீதியான நோயாளிகளுக்கு கொடுக்கிற கஞ்சி மாதிரி சொல்றீங்களா? அதேதான். காய்ச்சல் வந்தோ இல்ல வேற ஏதாவது பெரிய நோய்வாய்ப்பட்டோ குணமாய் வர்றவங்களுக்கு உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல செரிமான மண்டலத்துக்கு அதிக வேலை கொடுக்காம அதே சமயம் உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் கொடுக்கிற ஒரு உணவு தேவை. கரெக்ட். அப்போ இந்த அரிசி கஞ்சியா பயன்படுமா? ஆமா, இந்த ராஜமுடி அரிசியை நல்லா குழைய வேக வச்சு கஞ்சியா கொடுப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல இருக்கிற ஜிங்க் உடம்புல இருக்கிற தொற்றுகளை அழிச்சு செல்களை புதுப்பிச்சு அவங்கள ரொம்ப சீக்கிரமா மீட்டு கொண்டு வரும். இயற்கை மருத்துவத்துல உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துறாங்கன்னு ஒரு குறிப்புல பார்த்தேன். அது எப்படி சாத்தியம்? கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா எடை கூடும் தானே? நீங்க எந்த வகையான கார்போஹைட்ரேட் சாப்பிடுறீங்கிறத பொறுத்து தான் அது இருக்கு. நாம ஏற்கனவே பேசின மாதிரி இது ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ். இதை சாப்பிட்டா வயிறு சீக்கிரம் நிறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு வந்துடும். ஓ, அதனால அதிகமா சாப்பிட மாட்டோம். எக்ஸாக்ட்லி.
கொஞ்சமா சாப்பிட்டாலே போதும், பசி தாங்கும். அதனால தேவையில்லாம ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது குறையும். கூடவே இதுல இருக்கிற நார்ச்சத்து கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த ராஜமுடி அரிசி கஞ்சியோ சாதமோ ரொம்பவே கை கொடுக்கும். கேட்பதற்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு காலத்துல அரசர்களுக்காக விளைவிக்கப்பட்ட ஒரு அரிசி, விவசாயிகளால வரியா கட்டப்பட்ட ஒரு பொருள், இன்னைக்கு டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக், ஒபேசிட்டின்னு பல நவீன நோய்களுக்கு ஒரு சிங்கிள் சொல்யூஷனா வந்து நிக்குது. ஆமா, இயற்கை அப்படிதான் படைச்சிருக்கு. இத்தனை மருத்துவ குணங்களை தவிடுங்கிற ஒரு சின்ன லேயருக்குள்ள இயற்கை பொதிஞ்சு வச்சிருக்கு. ஆனா நாம நம்மளோட சுவைக்காகவும் அந்த அரிசி பார்க்கிறதுக்கு பளபளன்னு வெள்ளையா இருக்கணுங்கிற ஒரு போலி அழகுக்காகவும் அத்தனை சத்துக்களையும் மிஷின்ல போட்டு சீவி குப்பையில போட்டுட்டு வெறும் சக்கையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். நாம ஏதோ முன்னேறிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இயற்கையான விஷயங்களை எழுந்துட்டோம். ஆனா திரும்பவும் பாரம்பரிய உணவுகளை தேடி போற ஒரு விழிப்புணர்வு இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம். மிகச் சரியாக சொன்னீங்க. இன்றைய நமது இந்த ஆழ்ந்த அலசல சுருக்கமா சொல்லணும்னா, ராஜமுடி அரிசிங்கிறது வெறும் வயிறு நிரப்புற சாப்பாடு கிடையாது. அது மைசூர் மன்னர்களின் பெருமை, போர் வீரர்களோட எரிபொருள், நரம்புகளை வலுவாக்குற வைட்டமின் பேங்க், முக்கியமா இன்னைக்கு நம்மள அச்சுறுத்துற நவீன நோய்களை தடுக்கிற ஒரு கேடயம். மிக அருமையா சுருக்கிட்டீங்க. ஆக இவை அனைத்தும் உணர்த்தும் இறுதி விஷயம் என்னன்னா, நம் முன்னோர்கள் பணத்துக்கு இணையா, தங்கத்துக்கு இணையா ஒரு அரிசிய மதிச்சு அரசன் கிட்ட கொடுத்திருக்காங்கன்னா, அந்த உணவுக்குள்ள எவ்வளவு உயிர் சக்தி இருந்திருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். அடுத்த முறை நீங்க மளிகை பொருட்கள் வாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. என் சமையல் அறையில இருக்கிற பொருட்கள் என் உடம்புக்கு ஆற்றல தருதா, இல்ல என் வயிறுங்கிற குப்பை தொட்டிய வெறும் சக்கைய வச்சு நிரப்புதா அப்படின்னு. நம்மளோட இந்த பளபளப்பான வாழ்க்கை முறைக்கு நடுவுல தொலைஞ்சு போன இது போல இன்னும் எத்தனை பாரம்பரிய உணவுகள் நம்ம ஆரோக்கியத்தை மீட்டு தர காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, தேடி பார்த்தா இன்னும் நிறைய கிடைக்கும். இந்த ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோட உங்களை யோசிக்க வச்சுட்டு இன்றைய அலசலை நாங்க நிறைவு செய்றோம். நீங்க உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட இந்த ஆழ்ந்த அலசல்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட அடுத்த அலசல்ல சந்திப்போம். இப்போ